வெள்ளம் பறவைகள் மேசி பாதரங்கள் விலகிடவும் பருவோடு நின்றவள் தள்ளறுப்புகள் சந்திரன் பல்லுடைய மகர் வல்லமே ராஜாகம் ஆட்டதும் போல் அங்கம் வருடம் அவந்தியாந்தீரம் இல்லாடமட்டியம் கரிசம் கன்னடம் கலிங்கம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் கம்பசம் இராடம் குருகு குடகம் குவிந்தம் குச்சலம் கொங்கணம் கொல்லம் சகம் சவீரம் சாளவம் சிந்து சூரசேனம் சோழக திராவிட துருவமகன் தீர்க்கவும் சோலை வண்ணவும் பங்கார பாட்டிய பல்லவ வச்ச மகன மாறாட மலையாள யுகந்தம் வங்கமக்கால விதர்ப்பம் ஜெகவத்தியமயோத்தி இளம் என்ற நாட்டை நான் ஆற்றதும் போல் ஆதியில் தக்கராகப்பட்ட பட்சுகளை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு உத்திரவாக்கியுள்ள நகரத்தில் கவிரதம் நினைத்து 27 மாதங்களை பெற்றெடுத்தார்கள். அந்த 27 மாதங்களும் அசுவடி பரணி கீர்த்தியரோடு சந்திரவாதிரை உணர்வு சம்பூசமாயினிய மகப்புறம் உத்திரமசம் சித்திரிஸ்வாரி சகமனசயம் கெட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் திருமணம் பிட்டம் சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி ரோம் என்று சொல்லக்கூடிய 27 மற்றடித்து அந்த 27 மாதங்களில் ஒருவனுக்கு ஒருவனுக்கு எண்ணி தேவனத்திற்கு சென்று 16 கலைகள் பொருந்திய சந்திரனை அழைத்து ஏய் சந்திரனை 27 மாதங்களையும் தாங்கள் மணந்து உள்ளது என்று என கூற அதற்கு அந்த 27 மாதங்களின் சந்திரனுக்கு மறுபடித்து இல்லறத்தை நடத்துங்கள் என்று கூறி அழைத்து வைத்தார். நான் செங்கோல் பிடித்த கையா அப்படியே சென்றவர்களுக்கு வந்தபடியாய் கடற்கல வந்து வருகிற தக்கராகப்பட்டவன் கோங்கொண்டு சந்திரனை அழைத்து சந்திரனே என்னுடைய வார்த்தை இருந்த காரணத்தினால் உனது சோதனை அழைத்து விடவாக போக கடவுளை என்று சபவிட்டார்கள். சாபத்துக்கு சந்திரனை சுழலாயிடமாகிவிட்டது. மீண்டும் இல்லற வேண்டும் என்று தக்கடத்திலிருந்து முறையில தக்கராகப்பட்டவன் பார்த்தான். சந்திரா என்னுடைய வார்த்தை சாபத்தை கொடுத்து ஒரு லட்சம் கலைகள் தேவை முழுப்பது மட்டும் கூடி கிளைக்கும்படி சமச்சம் கொடுத்து அவருக்கு சித்திரவிட்டார். அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது வீரெல்லாம் அவர்கள் காட்சியளிக்க சந்திராபட்டவன் நீராட எண்ணி எங்கும் தள்ளாது கண்டு புலத்தில் கவருக்கு சந்தவனதாக கிளைத்தல் இருப்பதை கண்டு தன் மனைவர்கள் 27 அழைத்து வந்து புலத்தில் கவருக்கு சந்தவனதாகத்திலே ஸ்தானம் செய்துவிட்டு மறுநாள் காலை திருக்குளத்தை வந்து பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் நிறைந்தவர்கள் ஒன்றிருக்கிறவர்களும் தன்னை இல்லாமல் நிறமாக இருப்பது பார்த்து யாரும் இங்கு வந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள். இனி யாராவது என்னவென்ற தடாகத்திலே நீராடினால் ஆண்கள் நீராடினால் பெண்ணாக போக வேண்டும், பெண்கள் நீராடினால் ஆக போக கடவுள் என்று சாபமிட்டு சென்றார்கள். சாமத்தேரியாக சந்திரவரால் காலையில் தன் மணிவர்களில் அழைத்து வந்து அக்குளக்கரையை நிறுத்திவிட்டு தான் முதலிலே நீராடி எழுந்த சந்திரன்
ரிஷியன சாபத்திற்கு பின்னொருமாக கற்றளிக்க இதை கண்ட மனைமார்கள் மகாவிஷ்ணு தவம் செய்தார்கள். மகாவிஷ்ணு பிரசனமாகி பின்னொரு மார்க்கம் சந்திரை பார்த்து பக்கத்தில் உள்ள சோலையில் கூடினார். அப்படியே விடாக ரிஷி பிண்ட மத்தங்கார் என்பதற்கிணங்க இந்த சண்டாள வள்ளிலே பிறந்தே இந்த சண்டாளன்